கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரத்தோடு கடந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி தன்னுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஏறத்தாழ தமிழகத்தில் பாதிக்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் அந்த எழுச்சி பயணத்தை நடத்தியிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் போல மக்கள் வெள்ளத்திலே புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முகமலர்ச்சியோடு, அகமலர்ச்சியோடு, எழுச்சியோடு, உணர்ச்சிகரமான கோஷங்களோடு வரவேற்கிறார்கள். எல்லா இடங்களும் பெருத்த அளவுக்கு இளைஞர்கள், விவசாயிகள், பலதரப்பட்ட மக்கள், பெண்கள், அனைத்து தரப்பு மக்களும் ஒரு சேர அரசு சம்பந்தப்பட்ட பல்வேறு களப்பணியாளர்களும் இன்றைக்கே வரவேற்றிருக்கிறார்கள். அவருடைய பயணம் மதுரையில் வருகிற 1ஆம் தேதி, செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்குகிறது. 1 முதல் 4 நாட்கள் மதுரையிலே தங்கி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக சென்று மக்களை சந்திக்கிறார்கள். நேற்றைய தினம் நாங்கள் மாநகர் மாவட்ட கழகத்தில் இருக்கிற 5 மதுரை மாநகர் 4 தொகுதி, புறநகர் கிழக்கு மாவட்ட சார்பாக திருப்பரங்குன்றம், இந்த பகுதியெல்லாம் மாநகர காவல் ஆணையாளர் அவருடைய தலைமை கீழ் வருகிறது. எனவே காவல்துறை ஆணையாளரிடம் நேற்றைய தினம் மனு கொடுத்தோம். அந்த 10 தொகுதியில் மீதி 5 தொகுதிகள் புறநகரில் வருகிறது. புறநகர் மேற்கு, புறநகர் கிழக்கு மாவட்டங்களில் இந்த 5 தொகுதிகளுக்கும் எப்படியெல்லாம் போலீஸ் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் என்பதை குறித்து எங்களுடைய கழகத்துடைய அம்மா பேரவை செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான போற்றுதலுக்குரிய அருமை சகோதரர் தம்பி ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் இது குறித்து உங்களிடத்தில் விளக்கமாக இப்ப நம்ம காவல்துறை கண்காணிப்பாளரிடம் என்ன வகையான இதெல்லாம் பேசணும், எப்படி பாதுகாப்பு கொடுக்க வேணும், புரட்சி தமிழருக்கு வருகிற, பார்க்க வருகிற, அவரை கேட்க வருகிற, அவருடைய உரையை கேட்க வருகிற மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவர்களும் வந்து செல்ல வேண்டும், பொதுமக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் மிக விளக்கமாக சொன்னாங்க.